ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. தேர்தல் நெருங்குற நேரத்துல கூட்டணி மேட்டரை விட ரஜினி மேட்டர் தான் இப்போ ஹாட் டாபிக் பாஸ். சூப்பர் ஸ்டார் பத்தி பவக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா பேசினதுக்கு எடப்பாடி பழனிசாமி அண்ணனும் அண்ணாமலையும் வருந்து கட்டிட்டு வந்திருக்காங்க. இதோ அந்த 7 அதிரடி ரகசியங்கள். 1. திமுக பயமுறுத்தினதுனால தான் ரஜினி அரசியலுக்கு வரலன்னு தவக தேர்தல் மேலாண்மை பிரிவு செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேசினது இப்போ பெரிய அரசியல் புயலை கிளப்பியிருக்கு. 2. எடப்பாடி பழனிசாமி அண்ணன், இது அரசியல் நாகரீகமற்ற செயல். எம்ஜிஆர் ஜெயலலிதா அன்ப பெற்ற ரஜினிய அவதூறா பேசுறது ஏத்துக்க முடியாதுன்னு எக்ஸ் தளத்துல விளாசிட்டார் பாஸ். 3. அண்ணாமலையும் சும்மா இல்ல. தனியா அடையாளம் இல்லாதவங்க, மாமனார் காசுல கட்சி மாறுறவங்க எல்லாம் ரஜினிய பத்தி பேசுறது ஒரு மாயைன்னு ஆதவ் அர்ஜுனாவ கடுமையா சாடியிருக்காரு. 4. தவக பாஜக கூட்டணி அமையும்னு வதந்தி பரவிக்கிட்டு இருந்த நேரத்துல இந்த மோதல் மூலமா கூட்டணி வாய்ப்பே இல்லங்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பாஸ். 5. ரஜினி அரசியலுக்கு வராம போனாலும் அவரோட கோடிக்கணக்கான ரசிகர்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்கங்கிற கணக்குல தான் இப்போ எடப்பாடியும் அண்ணாமலையும் காய் நகர்த்துறாங்க. 6. தவக மேல ரஜினி ரசிகர்கள் கோபமா இருக்கிறத சாதகமாக்கி அந்த ஓட்டுகளை தங்களது பக்கம் இழுக்க ரஜினிக்கு ஆதரவா தலைவர்கள் களமிறங்கியிருக்காங்க. 7. அரசியலுக்கு வர்றதும் வராம இருக்கிறதும் ஒருத்தரோட தனிப்பட்ட உரிமைன்னு எடப்பாடி அண்ணன் சொன்னது ரஜினி ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்திருக்கு பாஸ். ரஜினி பத்தின இந்த அரசியல் சர்ச்சையை பார்க்கும்போது சூப்பர் ஸ்டார் ஒரு படத்துல சொன்ன அந்த ஒரு மாஸ் பஞ்ச் தான் ஞாபகத்துக்கு வருது. பேரு கேட்டாலே அதிருதில்ல. ரஜினி அரசியலுக்கு வராமலேயே தேர்தலை தீர்மானிக்கிற சக்தியா இருக்காரு பாஸ். அவரை தொட்டா ஓட்டு வராது, ஆப்புதான் வரும். ஆதவ் அர்ஜுனா பேசுனது சரிதானா, இல்ல ரஜினி ரசிகர்கள் ஓட்டு அதிமுக பாஜக கூட்டணிக்கு போகுமா? கமெண்ட் பண்ணுங்க. தமிழகத்தின் சூடான தேர்தல் அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பை.